எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெய்ய காலம், அதுக்காக வந்து குளிர்ச்சியாக வந்து கோழிகளுக்கு சேர்த்தணும். அதுக்காக வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒன்றா கலக்கணும். பாருங்கள், என்னடா சாப்பாடு இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க. இது வந்து 130 கோழிக்கு. இந்த பொடிங்க 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அவ்வளோதான். ஏற்கனவே கோழி வந்து நம்ம கீட்டு, அதை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த வெந்தயம், செரிமானத்துக்கு வந்து சீரகமும் சோம்பும் இது 3 கலந்து போட்டால் நல்லா செரிமானம் ஆகும். பாருங்கள், அது வெளியோடிய அப்படியே பாருங்க. 130 உருப்படியை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறதுல வந்து இது வந்து 45 நாள் 50 நாள் குஞ்சு. இன்னும் நம்ம வந்து அடுத்து கொடுக்க போகிற செட்டு வந்து 60 நாள்லேருந்து 70 நாளுக்குள்ள. சரி வாங்க பார்க்கலாம். இது வந்து 60 நாள்லேருந்து 70 நாளுக்குள்ள. அங்கே பாருங்க, அந்த சாப்பாட்டுக்காக எத்தனை கோழி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க. சரி வாங்க அதை பார்ப்போம். இது வந்து 100 நாள்லேருந்து 120 நாளுக்குள்ள. 100 நாள்லேருந்து 120 நாளுக்குள்ள இருக்கிற கோழிகள். எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. சாப்பாட்டை எல்லாமே போட்டு அந்த எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து 100 நாள்லேருந்து 120 நாளுக்குள்ள உள்ள கோழிகள். சோறு வந்து தீவனம் ரெகுலராக கொடுக்குறோம்ல, பச்சை தீவனம், வரத்தீவனம் எல்லாமே கொடுக்குறோம்ல, அது மாதிரி இது ஒரு தீவனம். இது வந்து கரெக்டாக இப்படி கொடுக்கறதுனால தான் வந்து இவ்வளோ நாளையிலே கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ பக்கமாக வந்துடுச்சு வெயிட்டு. சூடாக கொடுக்கணும். சாப்பாடு மாத்திரை வந்து பழைய சாப்பாடு கொடுத்துடக்கூடாது. நைட்டாக சமைக்கிறோம், அந்த சாப்பாடு மிச்சம் இருக்குது, அது காலையில் கோழிக்கு கொடுக்கலாம்ங்கிற வேலை வச்சக்கூடாது. சூடாக கோழிகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா தான் நோவு வராது. உங்களுக்கு வந்து பழசை கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. பழைய சாப்பாடு கொடுத்தோம்னு வையேன், ஒரு கோழிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கோழியுமே பாதிச்சிடும். அதனால வந்து பழசு எந்ததாக இருந்தாலும் பழசு கொடுக்காதீங்க, எல்லாமே சூடாக கொடுங்க. நமக்கு வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணி நம்ம பாதுகாப்பாக சூதானமாக நம்ம வந்து சாப்பிட்றோமோ நம்ம உடம்புக்கு, அதே மாதிரி தான் வந்து கோழிகளுக்கு பார்த்து பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கோழி நல்லா வளரும், நல்லா பண்ணைகள் பெருகும், நல்ல வருமானம் வரும்.
இப்போ சாப்பாடு போட்டு 5 நிமிஷம் கூட இல்லை, எல்லாமே சாப்பிட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி உங்கள் கோழிகளுக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. மேலும் மேலும் வளரலாம். நல்ல நன்றி, வணக்கம்.